உங்களை வேண்டான்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல, உங்களை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிற இடத்துல, திரும்ப திரும்ப நீங்கள் போகிறனால நீங்கள் தான் தலை குனிஞ்சிருவீங்க, நீங்கள் தான் டிப்ரெஷனில் போவீங்க. அதுக்கு சரியான முடிவு அந்த மாதிரி மனிதர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இக்னோர் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க, இங்கேருந்து அவங்கள டெலீட் பண்ணுங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான முடிவு. உங்களுக்கு தோல்வி அடைஞ்சா கூட, அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தோல்வி அடைஞ்சா கூட அது மாற்றம் மாறிடும். அடுத்தடுத்த ஏதாவது வெற்றி அடையும் போது வேற வேற விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க மாறிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு சரியான முடிவு, நீங்கள் ஏமாந்துட்டீங்க, உங்களே இக்னோர் பண்ணுறாங்க, உங்களைய தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற போது திரும்ப திரும்ப போகும்போது உங்களே கார்னர் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம், மரியாதை கொடுக்கலன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் யாருன்றது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரியறதுக்கு பெஸ்ட்டு அந்த மாதிரி பீப்புளை இக்னோர் பண்ணிடுங்க, டோட்டலாக இக்னோர் பண்ணுங்க. அது காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி, சொத்து பத்தத்தில் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த டைவர்ஸ் வரைக்கும் போய் சில ஈகோனால பல பிரச்சனை ஆகும் சரி, யாரையும் எங்கேயும் கெஞ்சி தொங்காதீங்க. கெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது நம்ம பலவீனமாக அவங்களுக்கு தோணலாம். நம்ம அவங்கள இக்னோர் பண்ணுறது, அவங்கள இங்கேருந்து டெலீட் பண்ணும் போது இருக்கிறதுலே பெயின் அதுதான். தோத்தா கூட பெயின் வந்து அடுத்த 2 நாளில் மாறுன்னுவாங்க. ஒருத்தவங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க, நம்மளை மறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது இருக்கிறதுலே பெயின் அவங்களுக்கு தான். ஏன்னா நம்ம அதை டெலீட் பண்ணிடுறோம், நம்ம வேற விஷயத்த பார்க்குறோம். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான தண்டனை. திரும்ப வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அடுத்த கேள்வி வரும். அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் அவங்க கோடிக்கணக்கில் ரூபா கொடுத்தாலும் சரி, பல தடவை வந்து நடித்து நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி. ஏன்னா நம்ம இருந்ததும் அதே ஸ்டேஜ், நம்ம இருந்தது எல்லாமே இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஸ்ரீராம் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். யார் என்னை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு என்னை பற்றி அன்னைக்கு குணம், என்னை ஸ்ரீராம்னா என்ன கேரக்டர்னு தெரியும். திரும்ப வரும் மன்னிச்சுக்கோ, உன்னை பற்றி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்றது சொல்கிறது வந்து இருக்கிறதுலே மகா மகா தப்பு. ஏன்னா அன்னைக்கும் இதே குணத்தில் தான் இருந்திருக்கேன், இன்றைக்கும் இதே குணத்தில் தான் இருக்கிறேன். அப்போ என்ன மாற்றம்னா, அவங்களுக்கு வந்து அன்னைக்கு நான் தேவைப்படலை, அன்னைக்கு அவங்களுக்கு வேற யாரோ தேவைப்பட்டது, நான் இருந்தால் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கும், இல்லை பல விஷயங்கள் இருக்கும். எப்பயுமே ஒரு மனிதர் வந்து என்ன சூழ்நிலையாலும் ஒருத்தரை கூட வச்சுக்கிறாங்க. நண்பராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாலும் சரி, கூட பிறந்தவங்களாலும் சரி, பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, எக்காரணம் கைவிடாமல் இருக்கிறவங்க, எந்த சூழ்நிலையும் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம எது வேணால் செய்யலாம். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளும் அதை செய்வோம். நம்மளும் அது என்னன்னா கண்ணாடி மாதிரி தான், அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நம்ம செய்கிறோம். அவங்கள வந்து நம்ம பழி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இக்னோர் பண்ணிட்டாலே பெரிய அவங்களுக்கு பழி வாங்கினா அர்த்தத்தில் அவங்க கொண்டு போய் இந்த பிரபஞ்சமே நிப்பாட்டிடுமா அவங்கள. நம்ம அதுலேருந்து விடுபட்டுலாம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயத்திலே அழுதுகிட்டு அது வேலை செய்யாமல் 1 வாரம் 2 வாரம், சில பேரை பல மாதங்களாக அப்படியே வஞ்சனோடு இருப்பாங்க. சில பேர் பல வருஷமாக அந்த இதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க எந்த மூமெண்ட்டும் லைஃப்பில் ஆயிருக்காது, அவங்க லைஃப்பில் எந்த நல்லதுக்கும் போயிருக்க மாட்டாங்க. லைஃப்பில் எல்லாத்தையுமே தோல்வி அடைஞ்சிருக்க காரணம் அதை நினச்சி சொல்லி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த வலி இருந்திருக்கும். பெட்டர் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நீங்கள் ஏன் நினச்சிருக்கணும், நீங்கள் நல்லவங்க, நீங்கள் சரியானவங்க, நீங்கள் கரெக்டாக தான் போயிருக்கீங்கன்றது உங்களுக்கு படுதுன்னா, நீங்கள் அதை அந்த மாதிரி எதிரில் இருக்கிற மனிதரை இக்னோர் பண்ணி டெலீட் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்கள் லைஃப்பில் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. உங்களுக்குன்னு சுத்தி சில பேர் இருப்பாங்க. நீங்க போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறீங்க, இக்னோர் பண்ணவங்களை பத்தி வருத்தப்படுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் கூட இருக்கிறது, என் கூட ஒரு 2 பேரா இருக்காங்கல்ல, 2 நண்பர்கள் இருக்கலாம், குடும்ப நண்பர்ல ஒருத்தர் இருக்கலாம், கணவன் மனைவி யாரா ஒருத்தங்க இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். அவங்கள பெருசா நினைங்க. அந்த பொக்கிஷத்தை நினைச்சாலு மித்தவங்க யாரா இருந்தாலும், எந்த உறவு க்ளோஸா இருந்து நம்மளை விட்டு போனாலும், நம்மளை வேண்டான்னு சொன்னவங்களா இருந்தாலும், இருக்கிறவங்களை நீங்க யோசிச்சிங்கன்னா அந்த இல்லாதவங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வராது, டெலீட்டும் ஆகிடும். இவங்களை தூக்கி நம்ம வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்மளை புரிஞ்சவங்க, நம்ம நல்லதுக்கும் கூட இருந்திருக்காங்க, கெட்டதுக்கும் இருந்திருக்காங்க, நம்ம கோவத்துலேயும் இருந்திருக்காங்க, சந்தோஷத்துலையும் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து
நம்ம கோவப்படுறோம், அவங்க நல்லது கோவப்படுறோம்னு நினைக்கும் போது அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க. சில நேரம் அவங்களுக்கு நம்ம பண்ணுற செயல்கள் சந்தோஷமாக பண்ணியிருப்போம், அது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறனால நம்மளை வேண்டான்றாங்க. ஆனால் சில உறவுகள் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன ஆனாலும் நம்ம கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உறவில் ஒரு தங்கத்தோட அதிகமாக நம்ம வச்சுக்க வேண்டிய ஒருத்தவங்க, புதையலோட பெரிய விஷயங்கள் அவங்கள நம்ம பாதுகாத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சுத்தீர நம்ம சூழலும் சந்தோஷமா போய் நிற்கும். போனவங்களை நினைச்சு வருத்தப்படாம இருக்கிறவங்கள வச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா காசோட பணத்தோட சொத்தோட இந்த சொந்தம் தான் நிற்கும்ன்றதை நான் சொல்ல வரேன். நீங்க போனவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு மரியாதை இடத்துல நீங்க திருப்பி திருப்பி கெஞ்சிக்கிட்டே நீங்க வேணுன்றதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்கள் மதிப்பு எப்போ தெரியும்னா அவங்கள தூக்கி போட்டு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு ஒரு சோஷியல் மீடியாவில், ஒரு ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ உங்களை பார்க்கும்போது, உங்கள் ஃபோட்டோவை பார்க்கும்போது, இல்லை உங்களை ரோட்டில் பார்க்கும்போது, வேறு சுச்சுவேஷனை நீங்கள் சிரிச்சுக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு நம்மளே மறந்துட்டாங்க. அது காதலியாக கூட இருக்கலாம், வேற யாரும் எந்த உறவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை பெற்றவங்களா கூட இருக்கலாம். அந்த வலி அவங்களுக்கு தான் இருக்கும், நம்மளுக்கு சுத்தரவா இருக்காது. ஏன்னா நம்ம இக்னோர் பண்ணி டெலீட் பண்ணிட்டு போட்டோம். நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா, நீங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கீங்களா, உங்க மைண்டுக்குள்ள இது ஓடுதுன்னா தயவு செய்து தூக்கி போட்டு இருக்கிறவங்களும் இல்லையா நீங்க இந்த உறவு, இந்த உடல், இந்த மெக்கானிசம் யோசிச்சிங்கனாலே இன்னும் நீங்க புது விஷயங்கள் போகலாம், இன்னும் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிற நேரம் இதுதான். இந்த மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல உங்களே கையெடுங்க. நீங்க எந்திரிச்சு நிற்கும் போது நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்களை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகமே இல்லாம உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அங்கதான் உங்க வெற்றி. நீங்கள் இக்னோர் பண்ணதும் அவங்கள பற்றி டெலீட் பண்ணி எண்ணங்களை டெலீட் பண்ணனால லைஃப்பில் நீங்கள் மூவ்மெண்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போவீங்க. யோசிங்க, அடுத்தவங்களை யோசிக்காதீங்க, உங்களை ஃபர்ஸ்ட் யோசிங்க. சுயநலமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நினைச்சாலும் சரி, எல்லாரும் நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விடாமல் நீங்கள் நின்று பாருங்கள், வாழ்க்கையில் எப்பயுமே ஜெயிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணீங்கன்னா பல பேர் உங்களோட தாட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்குவேன். நீங்க லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல போய் இன்னும் இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.